வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷலான செக்மெண்ட்டில் இருக்கேன். ஏன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் லைவ் நான் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு இன்றைக்கி அந்த லைவ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமைய போகுது. அதுக்கான ஒரே ரீசன் நம்மளோட மிஸ்டர் வித்யாசாகர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நான் எங்களோட லைவுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ணொலி பெறுவோம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான வார்த்தை அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா அதுக்காக கடுமையாக உழைக்கிறவங்களுக்கோ இல்லை வந்துட்டு அந்த கண்ணு நமக்கு கிடைக்குமான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கோ மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தையோட அர்த்தம் நல்லா பயங்கரமாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் சார். எவ்வளோ ஃபீல்டு இருக்குது இங்கே, எவ்வளோ விஷயங்களுக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒரு பர்டிகுலர் டைமில் தான் அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஓடுறதுக்கே இங்கே நாட்கள் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த தருவாயில் நீங்கள் வந்துட்டு கண் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கண் தானம் மூலிமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மறுவாழ்வை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிட்டுருக்க இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? கண்டிப்பாங்க. வணக்கம், என்னோடய பேர் ஆர் வித்யாசாகர். நான் வந்து கல்லூரியில் படித்தது வந்து கண் அளவியல் இளையர் அப்படிங்கிற ஒரு பட்டய படிப்பு படித்தேன். அந்த படித்ததில் இருந்து எனக்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிறதான் என் மனசில் பட்டுட்டு இருந்துச்சு. அது ஒரு விஷயமாக எடுத்து நான் பண்ணுறப்ப கண் பார்வை இல்லாதவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். அந்த யோசிக்கிறப்ப தான் நம்ம இறந்தவங்க கண்களை தானமாக நம்ம பெற்று கண் பார்வை இல்லாதவர்களுக்கு அந்த தானமாக பெற்ற கண்கள் மூலிமா அவர்களுக்கு இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது கண் பார்வை மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து என்னோடய படிப்பின் மூலிமா அதை வந்து நான் வந்து உணர்ந்தேன். அந்த உணர்ந்து இருக்கிறதுக்கோசரம் இவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி போன மாதம் கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு நம்ம ட்ரஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம இறந்தவங்க கண்களை தானமாக பெற்று அது வந்து கண் பார்வை இல்லாதவர்களுக்கு மீண்டும் கண்ணொளி கிடைத்திட்டு நான் உதவி செஞ்சிட்ருக்கேன். கடந்த ஒரு மாதம் காலத்தில் 15 ஜோடி கண்களை தானமாக பெற்றேன். அது மேலும் இல்லாமல் அந்த 15 ஜோடி கண்களை பெற்றவர்களுக்கும் உடல் அடக்கம் பண்ணுற செலவு என்னோட ட்ரஸ்ட்டு சார்பாக நான் ஏற்றுக்கிறேன். அது இல்லாமல் 15 ஜோடி கண்கள் மூலிமா இதை எடுத்து ஆப்ரேஷன் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்க நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் மேடம். சூப்பர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணொலி தருவோம் அப்படின்றத ஒரு கான்செப்டே நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனாக வச்சுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ டொனேட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணால் போதுன்ற மாதிரி எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அதோட ப்ரொசீஜர் ஃபேஸ் பண்ணுற உங்களுக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா என்ன சார்? மேடம், ஆக்சுவலாக நம்ம மக்கள்கிட்ட வந்து கண்தானம் செய்கிறோம் அப்படிங்கிறது ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி அவங்க வந்து அவங்க கொடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு ஐடி கார்டு நாங்கள் கொடுப்போம், அந்த ஐடி கார்டு வச்சுக்குவாங்க. பட் அது இல்லை. ஆனால் இது வந்து அவங்க இறக்குறாங்க அப்படின்னா அந்த இறந்த உடனே அவங்களோட ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் உண்மையாலுமே அவங்களோட கண்களை தானமாக தரணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க அருகாமையில் இருக்கிற கண் வங்கிக்கு அவங்க தொடர்பு கொள்ளணும். அப்படி தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க இறந்த 6 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள கண்களை தானமாக பெற முடியும். அதை வந்து மக்களுக்கு வந்து மிக மிக எளிமையாக்கிறதுக்கு, ஏன்னா மக்கள் இறந்தோடனே எந்த கண் வங்கிக்கு நம்ம ஃபோன் பண்ணி பண்ணணும், அவங்க எப்போ வருவாங்க, அந்த ப்ரொசீஜர்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறனால மக்களிடையே இதை வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகணும். மக்கள் இதில் படுற கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாக பண்ணி கொடுக்கணுங்கிறத நான் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பர். அதே மாதிரி யார் யாரெல்லாம் சார் கண் டொனேட் பண்ணலாம் மேடம்? அதாவது உங்களுக்கு 10 வயதில் இருந்து அவங்க 100 வயது மட்டும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கண் தானம் பண்ண முடியும். 10 வயசுலேருந்தே பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்துட்டு இங்கே மேக்ஸிமம் வந்து பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ப்ரொசீஜர்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், சும்மா எதுனா ஃபில் பண்ணால் போதும், இல்லை நமக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படி எதுவுமே தெரியாது. ஒரு ஃபேஷனாக டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சீக்வன்ஸில் போயிடுவாங்க. இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸார்டர், ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கலாம். சும்மா நார்மலாக ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு பாடியில் ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண் டொனேட் பண்ணலாம் மேடம். இதில் வந்து கிரைட்டீரியா, அதாவது மெடிக்கல் கிரைட்டீரியாங்கிறது யார் ஐ டொனேட் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மேடம். யார் பண்ணக்கூடாது அப்படின்னா எய்தர் தே ஆர் அட்டெண்டிங் அஸ் அ சூசைட்,
அவங்க பண்ண முடியாது. தென் அவங்க வந்து இதுவும் பாய்சன் அந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க இறந்துருந்தால் பண்ண முடியாது. அல்லது கேன்சர் இல்லது ஹெச்ஐவி இல்லை நம்ம கோவிட் அந்த மாதிரி சமயத்தில் அந்த டிசீஸ்னால் இறந்துருந்தால் மட்டும்தான். தென் அதுக்கப்புறம் மஞ்சக்காமலை, அதாவது நம்ம சொல்ல ஹெப்படைட்டிஸ், இந்த ரீசனில் இறந்துருந்தால் மட்டும்தான் அவங்க கண் தானம் பண்ண முடியாதோ தவிர மீதி அனைவரும் கண் தானம் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ ஆக்சிடென்ட் எதுவாக இருந்தாலுமே பண்ண முடியும். சூப்பர். ஸோ அதே மாதிரி இப்போது நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயில் இஷ்யூ இருக்கும், கண்ணாடி போட்டிருப்பாங்க, பார்வை தெரியாமல் இருக்கும், இல்லை வந்துட்டு ஆப்ரேட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, புற விழுந்திருக்கும்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ஐ இஷ்யூ இருக்கிறவங்க பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன், நான் கண்ணில் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதனால நான் ஆப்ரேஷன் நாங்கள் கண் தானம் பண்ண முடியுமாங்கிற ஒரு ரியலாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அதுதான். இப்போ கண் தானம் அப்படின்னா எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா ஹோல் கண்ணையே அவங்க எடுத்துருவாங்க இறந்ததுக்கப்புறம், அந்த இடத்துல குழியாக இருக்கும், அப்போ வந்துட்டு பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நாங்கள் எடுக்கிற எல்லா கண் தானமும் கருவிழி மட்டும்தான் நம்ம தானமாக பெறவும். ஸோ அந்த கருவிழி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணி கண்ணுக்குள்ளே லென்ஸ் வச்சுருந்தாலோ இல்லை அவங்க கண்ணாடி போட்டிருந்தாலோ அதெல்லாம் ஒரு இஷ்யூவும் இல்லை. கருவிழி மட்டும்தான் நம்ம எடுக்கிறனால கண்டிப்பாக இது அவங்க வந்து தானமாக தரலாம் மேடம். சூப்பர். ஸோ அப்போ ப்ரொசீஜர் ஃபார் ஆப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கருவிலியை மட்டும்தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க மேடம். கார்னியான்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட நான் ஒரு புது விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் உங்கள் ட்ரஸ்ட்டில். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வேறு சொல்லியிருந்தீங்க, ஸோ ஐ டொனேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட அடக்க செலவை வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன் மேடம். ஸோ வில்லேஜில் எங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழை மக்கள் கொஞ்சம் அதிகம் இருப்பாங்க. அவங்க அந்த கடைசி காலத்தில் அவங்க இறக்கிறப்ப அந்த ஒரு அவங்க ஒரு ஏழ்மையினால் போது அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான செலவுகள் கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுற சூழ்நிலை இருக்குது. பக்கத்தில் வீட்டுக்காரங்க அந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போட்டு செஞ்சு தான் அந்த அடக்கம் பண்ணுறது பண்ணேன். நான் ஒரு கான்செப்ட் யோசித்தேன் மேடம். அதாவது நம்ம கண்தானமும் பெறணும், அதே விதத்தில் அவங்களுக்கு உண்டான அந்த அடக்கத்துக்கு உண்டான செலவுகளும் நம்ம ஏன் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை என் மனசில் பண்ணுச்சு. ஏன்னா அவங்க நிறையவே அதுவும் டெய்லியுமே அவங்கள நான் தாண்டி போகிறப்ப அந்த இறந்தவங்க அந்த அடக்கம் பண்ணுற செலவுகள் கூட கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணுற சூழ்நிலை எனக்கு டெய்லியும் அது ரொம்பவே என் மனசை பாதிச்சுது. அதனால இந்த கான்செப்ட் எடுத்த மேடம். ஸோ ஏன்னா நம்ம வெறும் கண்தானத்தை மட்டும் இது ப்ரொசீஜரை நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, அதாவது உங்கள் மாதத்தில் 1-2 பேர் தான் இதை வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் கண்தானம் பண்ணுங்கள், அதுக்குண்டான உடல் தகன செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நாங்கள் கொண்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஏழை மக்களுக்கு இது ரொம்பவே பயன்படுது. கண்களையும் தானமாக கொடுக்குறனால பார்வை இழந்தோருக்கும் மீண்டும் கண்ணொளி கிடைக்கிது. அது ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம். அது இல்லாமல் இந்த அடக்கம் பண்ணுற செலவு நம்ம ஏற்றுக்கிறனால அவங்களுடைய ஏழ்மைத்தனம் வந்து குறையும். கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இப்போது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் அப்படிங்கும்போது தான் நம்மளோட ஐ சும்மாவே தூசி பட்டால் கூட கண்ணை கசக்கக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ எத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு கண் தானம் கொடுத்தாலும் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுது? எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது மேடம்? இது வந்து சக்ஸஸ் ரேட்டுங்கிறது அவங்க வந்து இப்போ கண் பார்வை இழந்துட்டு அவங்க வந்து உங்கள் அருகில் உள்ள கண் வங்கியில் போய் யாரெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை உங்கள் மருத்துவர்கள் அதை வந்து இவங்களுக்கு கருவிழி மாற்று பண்ணால் அவங்களுக்கு விஷன் வரும், இது அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படிங்கிற இவங்களுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இன்னொரு என்ன பியூட்டி, முதல்ல ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி கண்களை எடுத்து நம்ம வந்து 2 பேர்த்துக்கு தான் கண் பார்வை கொடுக்க முடியும். இப்போ அட்வான்ஸு டெக்னாலஜியில் அந்த கருவிலியை வந்து 4 லேயராக அவங்க பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஜோடி கண்கள் எடுத்து அதை வந்து 4 பேர்த்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும்.
இது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ ஐ டொனேட்டிங் போது ஒருத்தவங்களோட கண்ணை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது மூலியமா 4 பேருக்கு கண்ணு வரும். ஒரு கண்ணு மூலியமா 4 பேருக்கு நம்ம பயன்பட முடியும். வாவ், இது ஆக்சுவலாக நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் கேள்விப்படுறேன். ஸோ நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கோரிக்கை கவர்மெண்ட் கிட்ட வைக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன கோரிக்கை? நம்ம தமிழக ஆக்சுவலாக உங்கள் அரசுக்கு எங்கள் ட்ரஸ்ட் மூலயமா நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னன்னாங்க, இப்போ இயற்கையாக இறந்தவங்க கண்களை தானமாக பெறுறதுக்கு அவங்களோட உறவினர்கள் நமக்கு சம்மதம் தெரிவித்தா கண்களை தானமாக பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஆல்ரெடி இருக்குங்க. பட் ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ கடந்த ஆண்டுகளாக நம்ம சாலை விபத்துகளாக இறக்கக்கூடிய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக இறக்குறவங்க வயது பார்த்திங்கன்னா 50 வயதுக்கு மேலே. ஆனால் சாலை விபத்துகள்னால இறக்கக்கூடிய வயதுகள் வந்துட்டு 40 வயதுக்கு கீழே தான் அதிகமாக இறக்குறாங்க. அவங்க இறந்த சாலை விபத்தில் அவங்க இறந்துடுறாங்க. ஆனால் இறந்த ஒரு சில மணி நேரத்தில் அவங்களுடைய உடல் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு உடல் கூராய்வு, அதாவது இங்கிலீஷில் சொல்லப்போனால் போஸ்ட்மார்ட்டம், அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு கொண்டு போயிடுறாங்க. அது காவல்துறையினால் அது வந்து அவங்க இறந்தவங்களுக்கு மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணிவிட்டு அதை அவங்க கொண்டு போயிடுறாங்க. அப்படிங்கிறப்ப உடல் கூராய்வுங்கிறது உங்கள் அரசு கண்டிப்பாக பண்ணுது. உங்களுக்கு அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அவங்க ஆல்ரெடி இறந்துடுறாங்க, அவங்க உடல் நீங்கள் கூராய்வு பண்ணுறக்கு கட்டாயமாக ஒரு சட்டம் வச்சுருக்கிறீங்க. அதே மாதிரி அவங்க இறந்த உடனே அந்த கண்கள் 6 மணி நேரம் அந்த கண்களோட உயிர் இருக்கும். அந்த 6 மணி நேரத்துக்குள்ளார கண்களை உங்கள் அரசு மருத்துவமனையில் இயங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு கண் வங்கி, அரசு கண் வங்கிக்கே அவங்கள கண்களை தானமாக பெற்றீங்க அப்படின்னா அந்த கண்கள் வந்து எத்தனையோ கண் பார்வை இல்லாதவர்களுக்கு அது பயன்படும். கண்டிப்பாக. ஸோ உங்கள் அரசு வந்து எப்படி உங்களுக்கு சாலை விபத்தில் இறந்தவங்களுக்கு கட்டாயம் உடல் கூராய்வு சட்டம் இருக்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு சாலை விபத்தில் இறந்தவங்களுக்கு கட்டாய கண்தானம் சட்டம் வேணும் அப்படிங்கிறது தான் உங்கள் அரசுக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேங்க. புரியுது. இப்போது ஏன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போது நீங்கள் கூட ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, கண்தானம் வந்துட்டு நிறைய பேர் சைன் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆனால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. எங்களுக்காக தெரிஞ்சு நாங்கள் போனால் பேரண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வச்சு நாங்கள் பண்ணுறதுக்குள்ளே அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த கண்ணை நாங்கள் எடுக்கணும். அதோட ப்ரொசீஜர் எல்லாமே போயிடுது, டைமிங் போயிடுது. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறீங்க? உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் மேடம். பட் ஆனால் அவங்க வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். நான் இப்போ எங்கள் கிராமத்தில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ அவங்க இறந்துடுறாங்கங்கிற நியூஸை கேட்டோன்னே அவங்களோட வீட்டுக்கே நான் போய் சென்று அவங்கள ஃபஸ்ட்டு அவங்களோட ரத்த உறவினர்கள் யார், பையனா பொண்ணாங்கிற ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி இறந்துட்டாங்க, அவங்களோட கண்களை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து எத்தனையோ பார்வையில்லாதவருக்கு நாங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அது வந்து மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா இறந்துடுறாங்க இல்லை எங்கள் அம்மா இறந்துடுறாங்க, அவங்கள கண்களை நாங்கள் தானமாக கொடுத்துட்டோம்னா எங்கள் அப்பா மேலே வந்து சொர்க்கத்தில் போய் கண் பார்வை இல்லாத சிரமப்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் மக்கள் அச்சம் இருக்குது. ஆனால் நான் அதை வந்து நாங்கள் என்ன புரிய வைக்கிறேன்னா, அவங்க ஆல்ரெடி இறந்துடுறாங்க, பட் அவங்க இறக்கணும் தருவாயில் கண்ணை தானமாக கொடுத்தாங்கன்னா இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற சொர்க்கம். ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் கண் பார்வை இல்லாத இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற கண் வங்கிக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு கண்ணை தானமாக பெற மட்டும் அவங்க கூடவே இருந்து அதுக்கு தானமாக பெற்று போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல் அடக்கம் பண்ணுற மட்டும் எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக நான் இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துட்ருக்க மக்கள் இதுக்கப்புறம் டொனேட் பண்ண போகிறவங்களாகட்டும் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் எங்களுக்கு தெரியணும் அப்படிம்பாங்க. ஸோ இறந்தது எவ்வளோ ஹார்ஸில் நம்ம கூப்பிடணும், எந்த ஹார்ஸ்குள்ளே டைமிங்கில் எடுக்கணும், ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ரொசீஜர் இருக்கும். இன்கேஸ் இது நேச்சுரல் டெத்தாக இருக்கலாம் இல்லை ஆக்சிடெண்ட்டில் இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அந்த ப்ரொசீஜரை அவங்களுக்கு சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஓகே, அது மூலிமா ஒரு 4 பேர்த்துக்கு அவங்க சொல்லுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக என்ன ப்ரொசீஜர்னாங்க, ஒருத்தர் இறந்துடுறாங்க,
உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இறந்துடுறாங்க அப்படின்னா நீங்கள் கண் தானம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல அவங்க கண்களை வந்து மூடி அதுக்கு மேலே ஈரப்பஞ்சை வச்சுருங்க. ஈரப்பஞ்சை வச்சுட்டு எங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ளார எங்களோட ட்ரஸ்ட்டு நம்பர் இருக்கும். அந்த ட்ரஸ்ட் நம்பர் நான் சொல்கிறேன். அந்த ட்ரஸ்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கள் ட்ரஸ்ட்டிலேருந்து நாங்கள் மெம்பர்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இயற்கை இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அருகாமையில் உள்ள உங்கள் பொது மருத்துவர்கிட்ட அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் முதல்ல நீங்கள் வந்து வாங்கிடணும். அது வந்து மஸ்ட்டுங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் கண் தான ப்ரொசீஜர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்க வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நாங்கள் வந்து கண் வங்கியை தொடர்பு கொள்வோம். அவங்க வந்து உங்களோட கருவிலி அவங்க இறந்தவங்க அவங்க கருவிலியை வந்து தானமாக பெறுவோம். இது எல்லாமே எங்களுக்கு 6 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சாகணும். ஏன் அப்படின்னா அந்த 6 ஹவர்ஸ் தான் அந்த கார்னியாவோட உயிர் இருக்கும். ஆஃப்டர் 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கருவிலியோட உயிர் வந்து நம்ம போயிருங்கிறனால 6 மணி நேரத்துக்குள்ளே இது எல்லாமே நாங்கள் பண்ணி ஆகணும். அதனால் இறந்த நீங்கள் வித்தின் ஒரு 1 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸுக்குள்ளே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். ஸோ அதே மாதிரி இப்போ மக்களுக்கு நடுவில் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும் ஆஸ் அ ட்ரஸ்டியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லணும்? மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நம்ம சொந்தக்காரங்க இல்லை நம்ம தாய் தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் வந்து எப்படி இருந்தாலும் இங்கே ஒன்று அடக்கம் பண்ணுவீங்க, இல்லது அவங்கள வந்து எரிவூட்டு மையத்தில் கூட்டிகிட்டு போய் உடல் தகனம் பண்ணுவீங்க. ஸோ ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு என்ன அப்படின்னா, கண் பார்வை இல்லாதவர்கள் எண்ணிக்கை நம்ம இந்தியாவில் மிக அதிகம். நீங்கள் ஆல்ரெடி டெய்லியும் பார்த்துருக்கலாம். நம்ம அவங்க சாலை ஓரத்தில் கண் பார்வை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் உக்காந்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்க யாசகம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கண் பார்வை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் இறந்தவங்களோட கண்கள் எல்லாருமே நம்ம தானமாக கொடுக்கறக்கு மக்களாகிய நீங்கள் முன் வர வேண்டும். அதுக்கு வந்து உங்கள் உறவினர்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு வந்து நீங்களாகவே கண்களை தானமாக பெறதுக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னா எத்தனையோ கண் பார்வை இல்லாதவர்களுக்கு நான் மீண்டும் கண்ணொளி கிடைத்திட கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து உதவி செய்வோம். நம்ம மட்டும் இந்த அழகான உலகை பத்தாதுங்க. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய அவங்களும் மக்கள் தான். ஆனால் அவங்க கண் பார்வை இல்லை, அவங்களுக்கும் நம்ம ஒரு ஆத்மா இருக்குது, அவங்களுக்கும் நம்ம கண் பார்வை கொடுக்கணும்னு எண்ணம் எல்லாத்துக்கும் வரணும். கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு அழகான விஷயங்களை கையில் எடுத்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதை கொண்டு போய் ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த பியூட்டிஃபுல்லான வேர்ல்டு எப்படி இருக்குன்னு காட்டுறவங்களுக்கு முதல்ல நாங்கள் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறோம். ஸோ உங்களோட பயணம் எப்போவுமே எளிதாக இருக்கணும். நீங்கள் போகிற பாதையில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ கண்ணொளி தருவோம். அவங்க ஆல்ரெடி அதிலே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக தருவோம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நம்புங்க, இந்த ட்ரஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ட்ரஸ்ட். ஸோ உங்களுக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் கர்ம காரியங்கள் பண்ணியிருப்போம், பாவ காரியங்கள் பண்ணியிருப்போம், எல்லாமே லைஃப்பில் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயம் நம்ம மனசில் அழுத்திட்டே இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டுலேருந்து போகும்போது நம்மளோட கண்ணை இன்னொருத்தங்க பார்க்குற விதமே வேறையாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த வேர்ல்டு பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு விஷயங்களை கொடுத்துட்டு போகும்போது கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்த ஜென்மங்கள் ஆகட்டும், இல்லை நம்மளோட குழந்தைங்களாகட்டும், நம்மளோட உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காரியம் மட்டுமே நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நம்மளோட நேயர்களுக்கு சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? இது கண்தானம் அவேர்னஸ் அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மக்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு இறப்பு ஒரு பிறப்புங்கிறது இந்த உலகத்தில் இருக்குது. கண்தானம் பட வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும். பார்வை இல்லாதவர்கள் எண்ணிக்கை நம்ம வந்து குறைக்க முடியும். அப்படி நம்ம குறைச்சோம் அப்படின்னா இந்தியாவிலேயே நம்ம தமிழகம் தான் கண் பார்வை இழந்தவர்களோட எண்ணிக்கை நமக்கு குறையும் அப்படிங்கிறதான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போ எங்களோட ட்ரஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோங்கிற இது பட்டு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்தார் டாக்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ். அவர் வந்து இதை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். கண்தானத்தை பற்றி மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய கவிதைகள், நிறையா கதைகள். அதே மாதிரி அவருக்கு
வாய்ப்பு கிடைக்கிற இது எல்லாத்துலேயும் கண்தானம் பற்றி அவர் சொல்லிட்டு இருக்கார். ஸோ அவரும் எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். மக்களிடையே நாங்கள் வந்து கண்தானம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு முழு நோக்கம். அந்த கண்தானம் பெற்ற பிறகு மக்களுக்கு பார்வை இழந்தவருக்கு மீண்டும் கண்ணொளி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் அதாவது கைகள் 2 கைகள் சேர்ந்தால் மட்டுமே இது சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் நீங்களும் எங்களோட அறக்கட்டளைக்கு உதவி செய்யுங்க. இதுக்கு கண்தானம் தருவதற்கு நீங்களும் எங்களுக்கு தலைமையாக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். மீண்டும் ஒரு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அதே மாதிரி எங்களோட கிருஷ்ணா டிவி சார்பாகவும் சொல்லிக்கிறோம், உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ அது எல்லாமே சீக்கிரம் நடக்கணும். கண்தானம் பண்ணுறவங்க ஈஸியாக எளிய முறையில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் அகைன் உங்களோட இன்னும் ஒரு சூப்பரான புதிய விதமான ஷோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay Maya. Bye.